Hi guys, welcome to our channel. இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து சுசுகி நெக்ஸான் ஃபார்னெக்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து எடுக்கிற வீடியோஸ் டேரெக்டாக உங்கள் ஃபோனுக்கான நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கார் பேர் என்னன்னா ஃபார்னெக்ஸ் வந்து ஃபுல்லுமே டாப் மாடலில் நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ இந்த கார் வந்து ஹேட்ச்பேக் டைப் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கார் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அது மேனுவல் கியர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு வந்து நார்மலாக வந்து இதுதான் சீட் யூஎஸ்பிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மல் வந்து சார்ஜ் பின்னுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து எல்லாமே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிஸ்பிளே வருது. இங்கே நார்மலாக ஏசிக்கு இது வந்து நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான். இது வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்பீடா மீட்டர்ஸ் நல்லாயிருக்கு, பார்க்கும்போது ஸ்போர்ட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து மேட் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சில்வர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் வந்து சில்வர் டைப்பில் இருக்குது. இது வந்து ப்ரௌனிஷ் டைப்பில் இருக்குது. அங்கே பாருங்கள், ஏசி வின்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ டிஃப்ரெண்ட்டான டிசைனில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேரிங்கில் வந்து இங்கெல்லாம் வந்து குஷன் டைப்பில் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் கிளாஸி டைப்பில் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஃபினிஷிங் இதில் மட்டும் கிளாஸி டைப்பில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. கார் நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது. குட்டி காரில் ஏன் இவ்வளோ டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் கார் சூப்பராக இருக்குது பார்க்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிஸ்பிளே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வரும். அது கார் கீ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில் வரும். இதெல்லாம் வந்து நார்மல் பிளாக் தான். இது மேட்டு, இது கிளாஸி, இது மேட் ஃபினிஷ் தான். மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாப்டப் பட்டரு. இங்கெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து 4 விண்டோக்கான சுவிட்ச் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. லாக்கு, நான் மிரர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நார்மல் ஆப்ஷன்ஸ் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இங்கே ஹேண்ட் பிரேக் இருக்குது. இங்கே ரொம்ப சின்னதாக ஹேண்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்ட்ரெஸ்ட் ரொம்ப காம்பேக்டாக அழகாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது லைட்டு, இங்கே லைட் ஒன்று கொடுத்துட்டு இங்கே வந்து ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே எதுவுமே வந்து லைட்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆனால் நிறையா வெளியில் வந்து டிசைன்ஸ் வந்து இதில் இந்த காரில் வந்து நிறையா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்குது, ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, ஆனால் தாராளமாக உட்காரலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹேண்ட் பிடிக்கிற இடத்துல இதில் லெதரில் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் லெதர் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரௌன் லெதர் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக. இப்போ வாங்க நம்ம பின்னாடி போகலாம். டோர் வந்து 90 டிகிரிலாம் ஓப்பன் ஆகலை, ஓரளவு நல்லா தான் ஓப்பன் ஆகுது. டீசெண்டான டோர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹேட்ச்பேக் ஏற்ற மாதிரியே கார் வந்து குட்டியாக டிசைனாக அழகாக செம்மையாக இருக்குது. இது எப்படி வந்து சொல்கிறதுனே தெரில, பட்ஜெட்குள்ளே வருமானது எனக்கு தெரியல. ஆனால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து கிளாஸி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து நார்மல் லெதரேட் தான், இது பிளாஸ்டிக் தான். இது ஹேண்டிலு. இங்கே பாருங்கள், லெக் ஸ்பேஸ் வந்து தாராளமாக நல்லா உட்காரலாம், அவ்வளோ லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடி ஒரு ஏசி வென்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வென்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 நார்மல் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
அந்த சார்ஜ் போடுற போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சன்ரூஃப்லாம் எதுவும் வரல. ஆனால் கார் வந்து குட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க கைஸ், டோர் வந்து நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஃபார்னட்ஸோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்க. டிக்கி ஸ்பேஸ் ஒரு 5 பேருக்கான தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. 5 பேர் லக்கேஜ் வைக்கக்கூடிய தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த லெக் ஸ்பேஸ் பாருங்க. இந்த கார்லேயே வந்து தாராளமாக இருக்குது. மேலே பாருங்க, ரொம்ப சின்ன ஸ்பேஸாக தான் இருக்குது மேலே. ஆனால் ஒரு 3 பேர் தாராளமாக அந்த காரில் உட்காந்துட்டு போகலாம். கார் நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த கார் வந்து ப்ளூ கலர் டிசைன் தான். இதுலேயே வந்து ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷிங், மேட் பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பாருங்கள், மேலேருந்து அப்படியே வந்து கீழே இறங்குன மாதிரி டிசைன் இருக்குது. டிசைன் நல்லாயிருக்கு. மிரர் வந்து ரொம்ப சின்னோண்டா காம்பேக்டாக நல்லா டிசைனாக இருக்குது. இங்கே டிசைனில் வந்து இங்கே எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நார்மல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டர்ன் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. க்ரோம் ஃபினிஷ் பேட்ச் வந்து சிங்கிளாக வந்துருக்கு. கீழே வந்து டிசைன் வந்து ஏரோடைனமிக் பேஸ் பண்ணி டிசைன்ஸ் வந்து இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து மேட் பிளாக் தான். இது ஏதோ ஸ்டிச் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லாயிருக்கு. இது பாருங்க, ஃபுல்லாக வலுவலுன்னு இல்லாமல் அங்கங்கே வந்து லைன்ஸ் இருக்குது. லைன்ஸ் வர்றது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹேண்டில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக நமச்சில் கேண்டியாக கைக்கு பிடிக்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து இந்த சில்வர் குரோமில் வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிசைன்ஸில். இங்கே வந்து நார்மல் ஃபியூல் டேங்க் உள்ள லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, 3 பேட்ச் லைட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து எரியும். லைட்ஸ் ஒரு பெரிய எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. 4X வந்து பேட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நார்மல் ரிஃப்ளாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நார்மல் பிளாஸ்டிக்ஸ் தான், பிளாக்கு சில்வர். இது ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட், இதுவும் ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் தான். டாப் மாடலு. இங்கே கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, மேலே ஏரோடைனமிக் இருக்கு. இதுவுமே வந்து ஃபுல்லாகவே வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பேக் 360 டிகிரிஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. கார் சூப்பராக இருக்குது. இது வந்து 1975cc இன்ஜினு. இது வந்து 2 சிலிண்டர் இன்ஜின் அவைலபிள் இருக்குது, 3 சிலிண்டர் இன்ஜின் அவைலபிள் இருக்குது. டோட்டல் டர்போ இன்ஜின் தான். இதோட மைலேஜ் வந்து 20லேருந்து 21 எதிர்பார்க்கலாம். இது வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் வந்து மேனுவலும் அவைலபிள் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ ஸ்பான்சர் பை பயோமார்ட்.